யார் அங்க தலைமைக்கு வராங்க, இவர் வராங்களா, இவர் பரவாயில்லையா அப்படிலாம் கிடையாது. அந்த கட்சியே ஒரு மோசமான ஒரு கட்சி. சரி, கூட்டணி ஆட்சி எந்த கூட்டணி ஆச்சு? பாஜக அதிமுக. ஆமா, நீ அதாவது அதிமுக பாஜகவும் நீ உம்மி எடுத்துட்டு வா, இது எடுத்து 2 பேரும் ஊதி திங்கலான்னு. அப்ப விஜய் தானே போட்டி திமுகவுக்கு. திமுக என்னெல்லாம் சொல்லுதோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. திமுக எதை சொல்ற, எது முற்போக்கான விஷயம், எது வந்து நமக்கு சரியா இருக்கும்னு பார்த்துக்கிட்டு வெயிட் பண்றது. என்ன இருங்க, கொஸ்டின் பேப்பர் வரல இன்னும். வக்பு சட்ட திருத்தத்துக்கு எதிராக தானே. வக்பு சட்டம் பத்தி அவர் கேக்குறாங்க. வக்பு சட்டம் தங்களுக்கு தெரியாத சட்டம் மற்றும் இல்லை. அவர் புஷி ஆனந்த் சொல்றாரு. என்னன்னு வக்பு, அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது சொல்றாரு. ஆமாங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. அது எல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதான். சாயங்காலம் டிஃபன் வாங்கி கொடுக்கலாம் வாங்க தம்பின்னு போலீஸ் அந்த பக்கம் இறங்கி ஓடுறாங்க. நல்ல வேலை விஜய் வரல. அவர் வந்திருந்தா இதுக்கு மேல ஓடி இருப்பாரு போலீஸை பார்த்து. இப்ப இசைஞானி இளையராஜா அவரு ராஜ்யசபா எம்பியா இருக்காரு, நியமன எம்பியா இருக்காரு. அவரும் கூட வந்து வாக்களிச்சாரா இல்லையான்னு ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் போவாதா சாமி, எதுக்கு அங்க போய் உட்கார்ந்தாரு அன்னைக்கு? சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்போலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு வே மதிமாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பாஜகவின் மாநில தலைவருக்கான போட்டி நடந்துகிட்டு இருப்பதாக தெரிகிறது. நான் தலைவர் போட்டியில் இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டாரு. அடுத்து யாரை வந்து டெல்லி சொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த சூழல்ல நேற்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசும்போது கூட நாம் நிறைவேற்றி அனுப்பிய நீட் விலக்கு சட்ட மசோதாவை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்பியிருக்கிறது அப்படின்னு சொன்னார். அது குறித்தான விவாதங்களும் போயிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை வந்து இதுலேயும் ஜெயிக்கலை அப்படின்னு ஆகுது. பாஜகவோட போட்டி தேர்தலில் அவர்கள் பரபரப்பாக போட்டி போட்டு ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. அவங்க எலெக்ஷனுக்குள்ளார யார் தலைவராக தேர்ந்தெடுப்பதில்லைங்கிறது ரொம்ப கடுமையான போட்டி. அதுலேயும் கடுமையான போட்டி தான். அண்ணாமலைக்கு போயிட்டு இப்போ இன்னொருத்தர் வரப்போகிறாரு அப்படின்னா, யார் வந்தாலும் அண்ணாமலை மாதிரி தான். இப்போ தமிழிசைக்கு பதில் முருகன் வந்தார். அவர் என்ன பெரிய இதுவாக போகிறாரா? முருகனுக்கு அப்புறம் அண்ணாமலை வந்திருக்கிறாரு. அண்ணாமலைக்கு பிறகு இன்னொருத்தர் வரப்போகிறாரு. யார் அங்கே தலைமைக்கு வராங்க, இவர் வராங்களா, இவர் பரவாயில்லையா அப்படிலாம் கிடையாது. அந்த கட்சியே ஒரு மோசமான ஒரு கட்சி. அந்த கட்சியில் ஒரு தலைமையாக ஒரு மோசமான நபர் தான் வர முடியும். அதனால அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு யார் வருகிறார்கள், அடுத்து அண்ணாமலை பரவாயில்லையா, அது எதிர்பார்ப்பே கிடையாது. யார் வந்தாலும் அது வந்து அந்த கட்சி தலைமையை வந்து அந்த கட்சி எவ்வளோ மோசமாக இருக்கிறதோ அது போன்ற ஒரு மோசமான நபர் தான் மீண்டும் பாஜக தலைமை வர போகிறாங்க. இல்லை, எல்லாரும் அரவணைக்கிற மாதிரி. யார் அரவணைக்கிறது? அவங்க கட்சிக்குள்ளே அரவணைக்கிறது. ஆனால் அவங்க என்ன இப்போ மாற்றி வந்து அண்ணாமலைக்கு பேர் வேற யார் போட்டாலும் நீங்கள் வந்து அவங்க டார்கெட் என்ன, பாஜக எப்படி பார்க்குறாங்க தமிழ் சமுதாயத்தைன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சமுதாயத்தை ஒரு பெரும்பான்மை ஜாதிய சமூகமாக பார்க்குறாங்க. அதனால் உங்களுக்கு வந்து முதல்ல வந்து அவங்களோட டார்கெட் வந்து நாடார் சமுதாயத்தை டார்கெட் பண்ணி அவங்க தொடர்ந்து அவருக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சர் பதவி கொடுத்தது, முக்கியத்துவம் கொடுத்தது. அதற்கு பிற்பாடு தமிழிசைக்கு தலைவர் பதவி கொடுத்ததுன்னு சொல்லி தென் மாவட்டத்தில் இருக்க பெரும்பான்மையான நாடார் சமுதாய மக்களை வந்து தன்பால் ஈர்க்கணும் என்பதற்காக அந்த வேலையை பார்த்தாங்க. அப்புறம் வணிகம் சார்ந்தவங்க இருக்கிறதுனால அவங்க இருந்தால் நல்லா இருக்கும்னு பார்த்தாங்க. அதற்கு பின்னால் கட்சி வந்து பாஜகனாலே ஒரு இஸ்லாமிய விருப்பு, தலித் விரோத கட்சியாக அறியப்படுதுங்கும் போது அதற்கு இன்னொரு முற்போக்கு அடையாளம் தருவணுங்கிறதுக்காக, பார்த்தீங்களா நீங்களாம் உங்கள் கட்சியில் வந்து இன்னும் தலித்திய தலைவராகலை, நாங்கள் ஆகிறோம் பார் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்காக முருகனை தற்காலிகமாகினாங்க. அவரும் அதே ரோல் தான் பண்ணார். தமிழிசை என்ன பண்ணாங்களோ அதை தான் பண்ணார். அதற்கு பிற்பாடு இன்னொரு பெரும்பான்மை சமூகம் கொங்கு பெல்ட்டில், இந்த பக்கம் நாடார் சமுதாய மக்கள் பாஜகவுக்கு இருப்பாங்க, இந்த பக்கம் கொங்கு பெல்ட்டில் இருப்பாங்கங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கிற மாதிரி அதுலேருந்து ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் என்பதனால தான் அண்ணாமலைக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டது. அவர் வந்து கொங்கு பெல்ட்டில் இருக்கிற ஒரு வரப்பர், அதுக்காக செல்வா கிடைக்கும் தான் அவருக்கு அந்த பதவி கொடுத்தாங்க. அப்படி வந்தது. இப்போ யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போவும் ஏதாவது ஒரு பெரும்பான்மை ஜாதி சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அநேகமாக ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு கிடைக்கலாம். அடுத்த டார்கெட் அவங்களுக்கு அதுதான். நான் இந்த பக்கம் நாடார் சமுதாய மக்கள், மேற்கு மட்டத்தில் வந்து கொங்கு வேளாளர் வந்துட்டாங்க. அதற்கு பிற்பாடு அந்த பக்கத்திலே நாடார் சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் இருக்குது, ஆனால் முக்குளத்தோருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்கும். அது ரொம்ப நாளாகவே நாடார் சமுதாய மக்களும் முக்குளத்தோருக்குமான ஒரு கான்ட்ரவர்சி இருக்கிறதாகவும் கூட ஒரு அப்போ காமராஜர், தேவர் அவங்க அரசியலுக்குள்ளெல்லாம் அந்த பிரச்சனை போச்சு. அதனால் முக்குளத்தோர் பக்கத்தில் ஒரு செல்வாக்கு வருவதற்காக அந்த சமூகத்திலேருந்து யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் தோணுது. நானும் முடிவு செய்கிறேன் பாஜக போகிற இதில் அப்படின்னு. யார் என்ன வந்தாலும் குறைந்தபட்சம் தமிழிசை சவுந்தரராஜன் நாடார் சமுதாயத்திலிருந்து வந்திருந்தாலும் அவங்க தலைவர் பதவியில் இருக்கும்போது தான் நாடார் சமுதாய மக்களோட வணிகம் சூறையாடப்பட்டது பாஜகவில். அவங்க ஒன்றுமே பண்ணல.
அமைச்சராக இருந்தார் பொன் ராதாகிருஷ்ணன். அவர் அமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாடு வர்த்தகத்திலிருந்து நாடார்கள் அந்நியமாகி அந்த இடத்தில் வந்து ஏறக்குறைய மார்வாடிகள் நிரம்பி வைக்கிற ஒரு வணிகமாக மாறிப்போச்சு. அது இல்லாமல் ஜிஎஸ்டி கொண்டு வந்து அந்த ஜிஎஸ்டியால் வணிகத்தில் முதல்ல நடுத்தருக்கு வந்தது யாரு, பெருமளவில் பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாடார் சமுதாய மக்கள் தான். எந்த நாடார் சமுதாய மக்களுக்கு நாங்கள் கட்சி ஆரம்பிச்சு எங்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மக்களுக்கு எதிராக தான் பாஜக அரசோட திட்டங்கள் வந்து தொழில் பண்ண முடியாத அளவுக்கு மாறி இருக்குது. அப்படிங்கிறதுனாலையும் இவங்க ஒரு அடையாள அரசியல், அந்த ஜாதியிலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்துட்டா அம்மையப்பன் தான் உலகம் தான் அம்மையப்பன்கிற மாதிரி அவங்களாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிற அரசியல் வருது. நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் தலைவராக இருந்த போது தான் பாஜகவில் தமிழ்நாட்டில் நாடார் சமுதாய வணிகம் அவங்க வந்து கீழே போவதற்கும் அவங்க வணிகம் சூறையாடுவதற்கும் காரணமாக இருந்தது. அதே மாதிரி கொங்கு பெல்ட்டில் கூட ஒன்றும் இவர் வந்துட்டாருங்கிறதுக்காக கொங்கு பெல்ட்டில் இருக்கிற அதே வணிகர்கள் அங்கே இருக்கிறாங்க. கொங்கு பெல்ட்டில் வணிகர் இருந்தாங்க, அந்த ஹோட்டல் நடத்துகிறவங்க அவங்கெல்லாம் கூட ஜிஎஸ்டி கோயம்புத்தூரில் தான் அடிக்கடி போட்டாங்க. இவங்க கூட்டு வர ஆள் இவங்களே லாரி வச்சு கூட்டு வந்து இவங்களே ஹோட்டலில் வச்சு இவங்களே ஒரு மீட்டிங் போடுறாங்க நிதியமைச்சர் முன்னால். அவங்க ஆளுங்களே அவங்களை கேள்வி கேட்குறாங்க இல்லையா? இதெல்லாம் நடக்குது இல்லை? அவங்க என்னதான் பாஜக ஆதரவாளராக நம்ம இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல் நடத்துறதுக்கோ அல்லது வந்து ஒரு சின்ன கடன் நடத்துறதுக்கு கூட வாய்ப்பா இல்ல, ரொம்ப கொடூரமா இருக்குதுங்கிற அந்த கண்ணோட்டம் இருக்குல்ல. அவரே திருப்பி கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கலாம் வச்சாங்கல்ல. அது கேட்டாங்க. ஆனா சம்பவம் யார் பண்ண? அவர் திமுககாரோ வேற யாரும் கிடையாது. அவங்க ஆதரவாளரை தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா இயல்பா அவர் ஒரு கேள்வியை கேட்டார். இந்த மாதிரி இருக்கு மேடம்னு சொல்லிட்டாருல்ல. அது மாதிரி அதுக்கு மேல நீட்டுக்காக ஒருத்தர் போனார் மாணவர். அந்த மாட்ட கேள்வி கேட்டாங்கன்னா அப்புறம் அவரையும் அவங்க டார்கெட் பண்ணாங்கிறது இருக்குல்ல. சுத்தி சுத்தி வருது. இப்ப முக்குளத்தூர் சமூகத்தை வந்து இன்னும் சொல்ல போனா வெள்ளாள கவுண்டர்களுக்கு எஃப்சிலேருந்து பிசி கொடுத்தது கலைஞர். அதன் மூலமா தான் அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சாரு. அப்போ நீங்கள் நாடார் சமுதாய மக்களுக்கான பல்வேறு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியான விஷயங்கள் இருந்து திமுக ஆட்சி திராவிட இயக்க ஆட்சியில் வந்தது. காமராஜர் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு நாடார் சமுதாயத்துக்கு மட்டும் இல்லாமல் முக்குளத்தோர், நாடார், கவுண்டர், தலித் எல்லா மக்களுக்குமான ஆட்சி கொடுக்குறதுனா அதன் மூலமாக வந்ததை விட பாஜகவால் ஒன்றுமே வரல. அப்போ இப்போ வந்து முக்குளத்தோர் கொடுக்குறாங்கன்னா முக்குளத்தூரில் பிரமலை கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ரொம்ப பின்தங்கி சமூகமாக இருந்தாங்க. அவங்கள வந்து இடஒதுக்கீட்டில் சேர்த்தது யார் சேர்த்ததுன்னு பார்த்தா கலைஞர் தான் சேர்த்தார். அப்போ இவங்க எதுவுமே பண்ண முடியாது. ஒரு அடையாள அரசியலுக்காக ஒரு சாதி பெரும்பான்மை பிரமுகரை வைப்பதன் மூலமாக அந்த ஜாதியில் செல்வாக்கு பெறலாங்கிற இது மாதிரி சீப் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆளை தான் அவங்க கொண்டு வருவாங்க. 2026ல் கூட்டணி ஆட்சி கண்டிப்பா அமைப்போம்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. இப்போ அதிமுகவோட கூட்டணி அப்படின்றது கிட்டத்தட்ட முடிவாயிருச்சுன்னுலாம் பேசப்படுது. தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க தான் சொல்லிட்டு தர்றாங்க. ஒரு படத்துல 16 வயதில் சொல்லுவார்ல, உங்களை எல்லாரும் இப்போ சந்தான கோபாலகிருஷ்ணன், எவன் சந்தான கோபால சுகன்யா எல்லாம் சப்பானி தான் கூப்பிட்றாங்கப்பாங்கல்ல. அந்த மாதிரி இவங்க தான் தலைவர் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க சொல்றத அவங்க கட்சியில ஒருத்தர் கூட கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி சொல்றத அவங்க சொல்றது யாருமே கேட்க மாட்டாங்க. அவங்க இப்போ அடுத்த அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம்னு இவங்க சொல்லலாம், நிறைய பேர் சொல்றாங்கன்னு வச்சுக்கீங்க. அது தமிழிசை சவுந்தரராஜன் கருத்தை அதிமுக இருக்கிற எந்த தலைவரும் வரவேற்று கூட பேச மாட்டாங்களே. அல்லது பாஜக இருக்கிறவங்க கூட தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு தலைவராக கருதி இவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு அவங்களும் அதை ஃபார்வர்ட் பண்ணி பேசுறாங்க. அமித்ஷாவை இப்போ சந்திச்சுட்டு வந்துட்டாங்க, சந்திக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ளார பாஜகக்குள்ளாரையே உறுப்பினர் அளவில் கூட தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை. அவங்க தான் இருக்கு மீடியாவில் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. அவங்க வேண்டப்பட்ட அந்த ஆட்கள்லாம் மீடியாவில் இருக்கிறதுனால அவங்க செய்தியை வந்து லைம்லைட்டில் கொண்டு வந்து விவாதத்துக்கு மாத்துறாங்களே தவிர அவங்களோட குரல் பாஜகவிலே எடுபடலை. அவங்க பாஜகவிலே ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டாங்க. இன்னொன்று அவங்களுக்கு திரும்ப பதவியெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க நிறைய தலைவர் பதவியாக இருந்துட்டாங்க, கவர்னராக இருந்துக்கிறாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ளார பாஜகவில் அதிகமான செல்வாக்கில் இருந்தது, பதவியில் இருந்தது தமிழிசை தாங்கிறதுனால அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, கூட்டணி ஆட்சி எந்த கூட்டணி ஆட்சி? பாஜக அதிமுக. ஆமா, நீ அதாவது அதிமுக பாஜகவும் நீ உம்மி எடுத்துட்டு வா, நான் இது எடுத்து 2 பேரும் ஊதி ஊதி திங்கலான்னு ஒரு கதை சொல்லுவாங்களா, அது மாதிரி இவங்க 2 பேரும் கூட்டணி யாருன்னா இருந்தவங்க தானே. இல்ல அப்ப அதிமுக ஆளுங்கட்சியா இருந்து ஆமா தேர்தல் செஞ்சாங்க, இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறாங்க. இல்ல அப்பவாவது பரவாயில்ல, இப்ப ரொம்ப டேமேஜா இருக்கு. அப்போ இருந்ததை விடவும் அதிமுகவோட நிலைமை மிக கவலைக்கிடமா இருக்கு. இப்ப வரவங்க எல்லாம் என்ன அதை உயிர்ப்பிக்கிறதுக்கு தானே வேலை செய்யறாங்க. அதாங்க, இவரு அதிமுக எவ்வளோ டேமேஜா இருக்குன்னா முந்தா நாள் கட்சி ஆரம்பிச்ச விஜய் அது ஒரு பொருட்டே மதிக்க மாட்டாருங்க. நீங்க தாங்க சொல்லிட்டு தர்றீங்க, நான் தான் சந்தான கோபாலகிருஷ்ணன். யார் அதை மதிக்கிறோம்? அதிமுக இந்த கட்சி ஆரம்பிச்ச சீமான் மதிச்சாரா, இல்ல வந்து விஜய் ஆரம்பிச்சா? எங்களுக்கும் திமுகவுக்கு போட்டின்னு தான் சொல்றாரு. குறுக்க ஒடியாந்து படுக்கிறாரு பழனிசாமி. இல்ல எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறாரு. இவங்க 2 பேரும் தள்ளி விட்ட உண்மையில் போட்டி விஜய்க்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. யாரு 2வது இடம் 3வது இடம் வர்றதுங்கிறது தான் போட்டியே தவிர இதுல வந்து இவங்களா சொல்லிக்கிற வேண்டியதுதான். அதனால இவங்க பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சாலும் சரி, அவங்க விஜயோட கூட்டணி வச்சாலும் சரி, யாரோட கூட்டணி வச்சாலும் அவர்களோட நிலைமை முதலை விட கவலைக்கிடமா தான் இருக்கும். அவங்க வேற ஏதாவது இது மாதிரியான
மிக மோசமான சதிகளை பண்ணி தமிழ்நாட்டில் அவதூறு சொல்லி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி வேற ஏதாவது பண்றதுக்கான திட்டங்கள் வேணுமா? அப்ப நீங்க சொன்ன மாதிரி அதிமுக டேமேஜா இருக்கு. ஆமா. அப்ப விஜய் தானே போட்டி திமுகவுக்கு? இல்ல, அதிமுகங்கிற ஒரு செட்டப் உள்ள கட்சியே டேமேஜா இருக்குங்க. விஜய் எங்க இருந்து வருவாரு? பெரிய ஸ்டாருங்க அவரு. எங்கங்க நேத்து ஆர்ப்பாட்டம் வச்சிருக்காங்க. போலீஸ் மண்டபத்துல கூட்டு போய் அவங்க டிஃபன் வாங்கி கொடுக்க தான் கூட்டு போறாங்க கூட தெரியாம ஓடுறானுங்க பசங்க. பசங்க பாதி பேர் பாவம். அந்த பசங்களை சொல்லி தப்பு இல்ல. அவ்வளவுதான் அந்த டீம். இன்னைக்கு பாருங்க, அடுத்தடுத்து அறிவிக்கும் போது வந்துடும். அதுவும் வந்து பனையூர்லயே அறிவிக்கிறாங்க. அவர் வீட்டு முன்னாலே ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க. அவர் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா அவர் வெளியவே வரல. இல்ல, வர விட மாட்டேங்கிறாங்க. யாரு அவர் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர்றதுக்கு யாருங்க வர விட மக்களை மாட்டாங்க? சந்திக்க விட மாட்டாங்க. எவ்வளவு மோசடி, எவ்வளவு அதாங்க. இது மாதிரி பொய் செய்திகள் தான் சொல்லி சொல்லி இவங்க பேசுறது. அவர் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வருது. அப்ப அவர் புஷி ஆனந்த் வந்து பேசுறாரு, கட்சிக்காரங்க எல்லாம் வந்து பேசுறாங்க. சாயங்காலம் டிஃபன் வாங்கி கொடுக்கலாம் வாங்க தம்பின்னு போலீஸ் அண்ணன் அந்த பக்கம் இறங்கி ஓடுறாங்க. நல்ல வேளை விஜய் வரல. அவர் வந்திருந்தா இதுக்கு மேல ஓடி இருப்பாரு போலீஸை பார்த்து. இவங்கள வரலங்க. சரி, அது பொலிட்டிக்கல். அது இன்னொரு விஷயம். எவ்வளவு பொய்ங்கிறத நான் ஏற்கனவே பொதுக்கூட்டங்கள்லயும் சொன்னேன். எவ்வளவு பொய் சொல்றாருங்கிறது. இதே ஜெயலலிதா ஆட்சி இருக்கும்போது விஜயோட ஒரு படம், துப்பாக்கி படம் வந்து பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் தலைவான் ஒரு படத்துக்கு தலைவான் பேர் வச்சாருங்க. தலைவான் பேர் வச்சதற்காக அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. ரிலீஸ் பண்ணே விடல ஜெயலலிதா. அப்போ ஜெயலலிதாவை பார்க்க அப்பாவும் பார்க்கணும் சந்திரசேகரும் விஜயும் போய் போயஸ் தோட்டில் உட்காந்துருந்தா பார்க்கறதே இல்லை. அம்மா மறுநாள் போனா அம்மா கொடநாடு போயிட்டாங்க. கொடநாட்டில் போய் 2 நாள் உட்காந்துருந்தா அவங்க அம்மா அங்கே வர சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மாறி மாறி அவங்களை அலைய வச்சு அவங்கள வந்து ஒரு படத்துல தலைவான் பேர் வச்சதற்காக அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழலை ஜெயலலிதா உருவாக்குனாங்க. போய் மன்னிப்பு கொடுத்து காலில் விழுந்து கதறி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அது ஜெயலலிதா ஆட்சி காலம். இன்னைக்கு விஜய் படம் ரிலீஸ் ஆகி ஓடுறது மட்டும் இல்ல, அவர் திமுகவுக்கு எதிராகவே கட்சி ஆரம்பிக்கும் முன்னால பேசினாரு. அதற்கு பின்னால் திமுகவுக்கு எதிராகவே ஒரு கட்சி ஆரம்பிச்சு திமுகவை அவர் அறிக்கையில கொடுக்கறது, மேடையில பேசுறதெல்லாம் திமுக தலைவரை பேர் சொல்லி விமர்சனம் பண்றாரு. அப்ப திமுகவுக்கு எதிராக கட்சி பேரை சொல்லலன்னா பயமா இருக்கு, சொல்ல மாட்டேங்க. அதை சொல்ற திமுகவுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சு திமுகவுக்கு எதிராகவே பண்ற சினிமா இல்ல போறாருல. அப்ப இந்த ஆட்சி எவ்வளவு ஜனநாயகமா இருக்குதுங்கிறதுக்கு விஜய் ஒரு உதாரணம். இதுல என்ன ஜனநாயகம்? ஆமாங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சு பேசுறது தானே இருக்காரு. பேசுறதே மிகப்பெரிய ஜனநாயகமா என்ன? உங்க படமே ரிலீஸ் ஆக முடியாத சூழல்ல இருக்கும்போது நீங்க மூடிக்கிட்டு இருந்தீங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. சினிமா தலைவான் பேர் வச்சதற்கு இன்னைக்கு நீங்க ஒரு தலைவராக உருவாகி திமுகவுக்கு எதிராகவே கட்சி ஆரம்பிச்சுதா சொல்றீங்கல்ல, அது நடத்த முடியுது இல்ல. ஆட்சி யாரோட ஆட்சி? ஜெயலலிதா ஆட்சி இல்ல. இன்னைக்கு திமுக ஆட்சி. அவர் அதை எப்படி ஒரு பெருந்தன்மையால பெருந்தன்மை இல்லைங்க. இந்த ஆட்சி எவ்வளவு ஜனநாயகமா இருக்குது என்பதற்கு இந்த விஜய் ஒரு சாட்சி. விஜய் எவ்வளவு பொய் சொல்றாரு என்பதற்கு அதுவே ஒரு சாட்சிங்கிறேன். அதுவே ஒரு சாட்சி அளவுல சொல்றீங்க. இது நீங்க யாரு எதுவும் சொல்லலாம். நடைமுறை சாத்தியம், நடைமுறையில் என்ன இருக்குதுங்கிற உதாரணத்தை எடுத்துக்கிட்டு தான் நம்ம அந்த உண்மையா பொய்யான்னு பேசணும். இவர் சினிமா இல்லைங்க, கட்சி எடுத்து இப்போ கட்சியில வந்து தீவிரமா ஒவ்வொரு முறையும் அவர் அறிவிச்சு பேசுறதே எதை பேசுறாருன்னா திமுகவுக்கு எதிராக தான் பேசுறாரு. அதுல இன்னொரு விஷயம் என்ன, திமுக தான் ஆட்சியில இருக்காங்க. அதாங்க பாஜக கூட தான் ஆட்சியில இருக்குது. நீங்க பாஜகவே பேசுறீங்கல்ல. திமுகவை பேசலன்னு எங்க மாதிரி ஆட்கள் உங்ககிட்ட எல்லாம் பேசுறது, மேடையில பேசுனது, நெருக்கி பேசுனதுக்கு பிற்பாடு நீங்க மோடி பேரை கூட சொல்லல, இந்தி எதிர்ப்புன்னு கூட சொல்லல. இல்ல வக்பு சட்ட இல்லங்க, அதையெல்லாம் நம்ம வந்து நெருக்கி பிடிச்சி கேட்டதுக்கு பிற்பாடு அதனால என்ன பண்றாங்க, வேற வழி இல்லாம சொல்ல வராங்க. இல்ல நீங்க சொன்ன அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது வக்பு சட்ட திருத்தத்துக்கு எதிராக தானே. வக்பு சட்டம் பத்தி அவர் கேக்குறாங்க. வக்பு சட்டம் தங்களுக்கு தெரியாத சட்டம் மற்றும் இல்லை. அவர் புஷி ஆனந்த் சொல்றாரு. என்னன்னு வக்பு? இஸ்லாமியர்களுக்கு எதிரானது சொல்றாரு. ஆமாங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. அது எல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதான். எப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. தங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரியாதா பாஜக அரசு இஸ்லாமியர்களுக்கு என்னெல்லாம் செய்கின்றது என்று? நீங்க இஸ்லாமியர்களை இந்த நாடு எவ்வளவு மோசமாக நடத்துகிறது அப்படின்னு பாக்கணும்னா ஒரு படம் பாடுங்க. அந்த படத்துல ஒரு நடிகர் எவ்வளவு மோசமா முஸ்லீமா காமிட்டிருக்காருன்னு கூட சொல்லுவாரு போல தெரியுது. அதனால இது மாதிரி காமெடி அவங்க ஒரு அடையாளம் பண்றாங்க. இது என்னன்னா அவங்க ப்ரோ பிஜேபியின் ஆதரவாளராக இருக்கிறாருங்கிறத அம்பலப்படுத்த ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு எங்க அப்பா குதிரைக்குழு இல்லை, நாங்க பிஜேபி ஆதரவாளர் இல்லைங்கிற காட்ட வேண்டிய நிர்பந்தம் இன்னைக்கு விஜய் ஏற்படுது. அதனாலதான் அவசரமா இன்னொரு மண்டபத்துல கூட்டம் போட்டு அவர் என்ன பண்றாரு, திமுகவை திட்டிட்டு அடுத்த கட்டமா மோடிஜி அப்படின்னு ரொம்ப மரியாதையா சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதியை கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, இவர் பாஜகவோட கைப்புள்ள நம்ம சொல்லிட்டோம். அவர் என்ன பண்றாரு, திமுகவும் பாஜகவும் கூட்டணிங்கிறாரு. அதுல என்ன வேடிக்கை, அந்த சீக்ரெட் ஓனர் அது நீங்க சொன்னீங்கன்னா உண்மையா பேசணும். திமுகவும் பாஜகவும் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த பேச்சிலே ஒரு 2 நிமிஷம் கழிச்சு என்ன சொல்றாருன்னா, மோடிஜி தமிழ்நாட்டு மக்களை சாதாரணமா நினைக்காதீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்க, தமிழ்நாட்டு மக்கள் மீது இது பண்ணாதீங்க, அவங்களுக்கு வந்து நீட்டா இது பண்ணுங்கன்னு சொல்றாரு. தமிழ்நாட பார்த்து ஹேண்டில் பண்றாருல. நான் என்ன சொல்றேன், பாஜகவும் திமுகவும் கூட்டணியா இருந்தா ஏன் தமிழ்நாட்டு கொடுக்க வேண்டிய நிதியை அவர் கொடுக்காம இருக்கிறாரு?
எனக்கு குழந்தைத்தனமா இல்ல இந்த கேள்வி. இல்ல இவங்க கேக்குற மாதிரி கேக்குறாங்க, இல்லங்க, அவங்க முடியாதுன்னு நிதி சொல்றாங்க. ஏங்க சந்திரபாபு நாயுடு கொடுக்குறாருல்ல, மத்த ஊருக்கெல்லாம் கொடுக்குறாருல்ல. பாஜக எதிர்ப்பு தான் திமுக உதவும், இல்லங்க, இவர் சொல்றாரு அதனால அவங்க தீவிரப்படுத்துறாங்க. முதல் பாஜகவும் திமுகவும் கூட்டணின்னு சொல்லிட்டாரு. பின்னால தமிழ்நாட்டு நிதியை நீங்க வஞ்சிக்கிறீங்க, தமிழ்நாட்டை ஏன் வஞ்சிக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு ஏன் நிதி கொடுக்க மாட்டீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டீங்க, ஏன் கல்விக்கு ஃபண்டு கொடுக்க மாட்டீங்க, ஏன் இந்தியை திணிக்கிறீங்கன்னு கேக்குறீங்கல்ல. ஆட்சியில திமுக இருக்கு, நீங்க கூட்டணியா இருந்தா இதெல்லாம் அவங்க செய்யணும். அப்ப செஞ்சிருக்கணும்ல. அப்போ அவரோட பேச்சுல என்ன இருக்குன்னா, திமுகவும் பாஜகவும் கூட்டணி சொல்லிட்டு 2வது பகுதியில் திமுக பாஜக கூட்டணி இல்லைங்கிறது அவர் பேச்சு உதாரணம் சொல்லுது. சண்டை நடக்குது ரோடு முழுக்க. நீங்க யாருமே ஆர்ப்பாட்டம் நடத்தலைங்க. நான் தமிழ்நாடு முழுக்க திமுக சார்பாக இந்திய எதிர்ப்பு போராட்டம், இந்த 39 தொகுதியை கொடுக்கிற 8 தொகுதியை குறைக்கிற விஷயம், நமக்கான ஃபண்டை கொடுக்காததுக்காக ரோடு ரோடா கத்திட்டு வராங்க. ஒவ்வொரு ஊரா போய் வீதி யாருமே பேசல தமிழ்நாட்டில். இதுக்கு முன்னால 2 மாசத்துக்கு முன்னால அந்த கையை பிடிச்சி இழுத்தியா அந்த நடிகை கையை பிடிச்சி இழுத்தாலும் இந்த நடிகரும் அவங்க தான் லைம்லைட்ல இருந்தாங்க. அவங்க தான் இன்னமும் தமிழ்நாட்டை தூக்கி பாதுகாக்கிற மாதிரி. அப்போ ஒன்றிய அரசு மிக மோசமான விஷயத்தை இங்க கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு திமுக தட்டி எழும்பின பிறகு ஒரு பையன் இன்னைக்கு சீன்ல இல்ல. அப்ப திமுக பேசுறதுக்கு அப்புறம் நாங்களும் இதை பேசுறோம்னு அவங்க சொல்றது இருக்குல்ல, இது இல்ல இஷ்யூ பேஸ்ல பார்க்க மாட்டீங்களா? இப்ப கச்சத்தீவு பிரச்சனை திமுக தான் அது காரணம்னு விஜய் சொல்றாரு. கச்சத்தீவை மீட்கணும்னு நேத்து திமுக வந்து சட்டசபையில முதலமைச்சர் தீர்மானம் போடுறாரு. மத்தியில கூட்டணியில் இருக்கும்போது என்ன பண்ணீங்க? நான் என்ன கேக்குறேன், இதை நீ தீர்மானம் போடுறதுக்கு முன்னால் பேசணுங்கிற. நேற்று தீர்மானம் சட்டசபையில் முதலமைச்சர் போடுறாரு. போட்டதுக்கு பிற்பாடு இவங்க திமுக இது மட்டும் இல்ல, நீ வந்து அந்த விஜயோட வேலை பார்த்தீங்கன்னா திமுக என்னெல்லாம் சொல்லுதோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. திமுக எதை சொல்ற, எது முற்போக்கான விஷயம், எது வந்து நமக்கு சரியா இருக்கும்னு பார்த்துக்கிட்டு வெயிட் பண்றது. என்ன இருங்க, கொஸ்டின் பேப்பர் வரல இன்னும் வரட்டும், வெயிட் பண்ணோன்னா உடனே அங்க திமுக தலைவர் ஒரு போராட்டத்தை ஒன்றிய அரசு கண்டிச்சு அறிவிக்கிறாருன்னு வச்சுங்க. உடனே இவங்க அறிவிக்கிறது, அறிவிச்சு அதோட பின்னணிப்பா அவரோட பங்களிப்பு ஏற்பாடு இல்ல. திமுக அரசே இது அவங்க யோக்கியதா, இது ஜாயின் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா அவங்க பேப்பர் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பின்னால அதுல வந்து திமுகவை கண்டிச்சு சேர்க்கிற விஷயத்தை சேர்த்துக்கிறது. இந்திய எதிர்பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்து வர்றது கெட் அவுட் மோடின்னு சொன்ன பிறகு கெட் அவுட் மோடி இவங்க சொல்றது. எதெல்லாம் சொல்றாங்களோ திராவிட இயக்கம் அண்ணா பற்றி சொன்னாங்கன்னா அண்ணாவை சேர்த்துக்கிறது. மும்மொழி கொள்கை வேண்டான்னு திமுக போராடிக்கிட்டு இருந்தா மறுநாள் தூங்கி எழுந்து நமக்கு மும்மொழி கொள்கை தேவையில்லை அப்படிங்கிறது திமுக சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அவர் பங்களிப்பை என்ன பண்ணிக்கிறார் தெரியுமா? வாரிசு அரசியல், மன்னரே இப்படி சேர்த்து, இதுதான் இவரோட யோக்கியத்தை. மீதி பூரா திமுக பேப்பர், திமுகவோட கொஸ்டின் ஆன்சர் அதை அப்படியே எழுதிக்கிட்டு பின்னால அவர் பங்களிப்பு அதை சேர்த்துக்கிறது. இதுல என்னன்னா இவர் சொல்ற திமுக பேசுகிற எல்லா விஷயங்களும் ஒன்றிய அரசுக்கு எதிராக, அதை தான் இவர் காப்பி அடிச்சு எடுக்கிறாரு. நீ ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒண்ணுமே பேசாம காப்பி அடிச்ச பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு தப்பா ஆன்சர் எழுதுற அந்த பக்கம் என்ன எழுதுற, கூட கரெக்டா ஆன்சர் எழுதுற திமுக பேப்பரை பார்த்துட்டு உன் பங்களிப்பா என்ன பண்றன்னா நீ எழுதுனத தப்புன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ற, அதுல திமுகவை திட்டி எழுதுற. இந்தி திணிப்பு செய்யறது ஒன்றிய அரசு, நீட்டு கொண்டு வந்தது ஒன்றிய அரசு, காசு கொடுக்க முடியாது ஒன்றிய அரசு, அதை கண்டிச்சு சொல்லிட்டு வந்துருது. ஆனா நீ என்ன பண்ற, திமுக பிரதான பாத்திரமாக்கிட்டு பின்னால வந்து அதை வேற நிதி கொடுக்க முடியல, ஆட்சியில் இருக்க திமுக தானே கேட்டு வாங்கணும். ஆமா, கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஊரா காரி முடியுறாங்க. இதுக்கு மேல எப்படிங்க கேட்கறது? நீங்க கேளுங்க. நீங்க தமிழ்நாடு, நானா சொல்றேன், நீங்க எதிர்கட்சி தானே, தமிழர் மேல அக்கறை உள்ள ஆள் தானே. திமுக தான் சரியா கேட்டா காசு கிடைக்க மாட்டேங்குதுல்ல, நீங்க போய் சட்டையை பிடிச்சி கேளுங்க ஒன்றிய அரசை, நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. எவ்வளவு படத்துல ஃபைட் பண்ணிருக்கீங்க ஆட்சியில, அதுக்காக மக்கள் உட்கார வச்சாங்க. நீங்க கேக்குறீங்க இல்லங்க, போராடுங்க. நாங்க போராடுறது பொய் வச்சுக்கோங்க, நீங்க இறங்கி போராடுங்க. மாநில உரிமைகளுக்காக எடப்பாடி பழனிசாமி டெல்லி வரைக்கும் மாநில உரிமைக்காகவும் இந்தி திணிப்புக்காகவும் பணம் கொடுக்கலங்கிறதுக்காகவும் என்ன போராட்டம் நடத்திருக்கீங்க? இல்ல எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட போய் கேட்டாரு டெல்லியில. என்ன கேட்டாரு? மாநில உரிமைகளை காலி ஆயிடுச்சுங்க. நாங்கெல்லாம் ரோடெல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கடுமையா நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு போராட்டத்தை இங்க நடத்த வக்கில்ல. அவங்களுக்கு உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. இவ்வளவு தீவிரமா ஊரு பூரா இந்திய எதிர்ப்பு போராட்டம், நிதிநிலை பிரச்சனை, அதுக்கு பிற்பாடு தொகுதி கொடுக்குறான்னு திமுக ஊரு பூரா போராட்டம் நடத்திருக்கிறான். அது யார் ஓரமா உட்காந்து மிச்சர் சாப்பிடுறது? அவரு தாங்க எதிர்கட்சி தலைவர். அப்புறம் என்ன, திடீர்னு பார்த்தா டெல்லிக்கு போனார். இப்ப ஏங்க டெல்லிக்கு போறாரு? மிச்சர் காலி ஆயிடுச்சு, வாங்கிட்டு வர போறாருன்னு. நீ அமித்ஷா கிட்ட போய் பேசுறது உண்மையாக இருந்தால் இங்க நீ போராட்டம் நடத்திருக்கணும். அப்ப அது குறித்து எந்த போராட்டத்தையும் நடத்தாம, ஒரு சின்ன ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் கூட நடத்தாம, அட காலையில ஒரு வேளை சாப்பிடாம, டிஃபன் சாப்பிடாம ஒரு உண்ணாவிரதம் கூட எதுவுமே நீ சொல்லாம, நான் அமித்ஷா கிட்ட போய் வந்து மாநில உரிமைக்காக பேச போறேன்னா எவன் நம்புவான்? அமித்ஷாவே நம்ம சிரிச்சிருப்பாரு. அமித்ஷா என்னையா புழுவுறாங்க அவனுங்க அப்படின்னு. இல்ல மோடி பார்க்க கூடாதுன்றதுக்காக அந்த அல்லாஹு அக்பர்ன்றத மறைச்சிட்டாங்க, அப்புறம் இப்ப எடுத்துட்டாங்க. ஏங்க அது பொய்யான செய்திங்க, பொய்யான செய்தி. அதாவது திமுக எதிர்ப்பாளர்களா இருக்கிற பொய்யர்கள் பரப்பின செய்தி. அப்ப ஏன் மறைக்கணும்? அதை யாரும் மறைக்கலங்க. அந்த மசூதியில இருக்கிற பொறுப்பாளர் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஏங்க நாங்க கட்டட வேலை பார்த்துருக்குறோம், கட்டட வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்ப கட்டு பிரிக்க போறோம், கொம்பெல்லாம் பிரிக்க போறோம்,
சில இது டச்சஸ் பண்ணி எல்லாம் பிரிக்க போகும்போது அந்த அல்லாஹு அக்பருங்கிற பேரில் வந்து கரை பற்றக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் தாங்க 2 நாளைக்கு முன்னால் அது மேலே இதை போட்டு மூடி வச்சோம், எவங்க சொன்னான்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு. இது ஒரு அக்கப்பொருள். இதெல்லாம் இது மாதிரி தாங்க எல்லாவற்றிலும் இது போல் வந்து பொய்யான செய்திகளை உண்மை போல் சித்தரிப்பது. வக்பு வாரியத்துக்கு ஓட்டு அந்த பக்கம் போடுறது, வக்பு வாரியத்துக்கு ஓட்டு போட்டவனோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவனுக்கு முட்டு கொடுக்கறது, இந்த பக்கத்தில் இல்லாத செய்தியை திமுக மேலே அவதூறு போட்டு அது பொய்யான செய்தின்னு அவர் சொன்னதுக்கு அதிமுக எதிராக தானே வாக்களிச்சிருக்காங்க. எங்க வாக்கு அளிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, இல்லைன்னா எப்படி வாக்களிக்க முடியும் இன்னைக்கு இந்த சூழல்ல? அன்புமணி புறக்கணிச்சிருக்காரு. ஆமா, அன்புமணி கலந்துக்கல புறக்கணிச்சு. ஆனா இவர் வாரியத்துக்கு எதிராக வந்து வாக்களிச்சு தானே ஆகணும், இல்லாட்டி இங்க வந்து இருக்கிற வண்டி எதுவுமே ஓடாது இல்லை சுத்தமா. இது எவ்வளவு பெரிய மோசமான விஷயம் அது. இன்னைக்கு வந்து நிதிஷ்குமாருக்கு அந்த ஊர்ல என்ன நடக்குது பாத்தீங்கல்ல, எல்லாரும் கட்சி விட்டு நிறைய பேர் விளக்குறாங்க, அவருக்கு என்ன போராட்டம் நடக்குது. இப்போ ஒண்ணுமே இல்லைங்க ஏற்கனவே. இப்போ வக்பு வாரியத்துக்கு நீங்க போய் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா இன்னும் ஒண்ணும் இல்லாம போயிடும். அதனால அவங்க வாக்களிச்சிருக்கிறாங்க. அதனால வக்பு வாரியத்துக்கு எதிரான இது வரைக்கும் ஒரு போராட்டம் கூட நடத்துறது இல்லை. என்ன போராட்டம் நடத்திருக்காங்க? நேத்து கூட இவரு கூட நடிகர் கூட அவரு கூட அடையாள போராட்டம் நடத்துனாங்க. சாயங்காலம் டிஃபன் சாப்பிட வாங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க கூட ஏதோ ஒரு ஒப்புக்கு நடத்துறாங்க. அது கூட பண்ணலையே. நீங்க அது கூட பண்ணலையே. என்ன பண்ணீங்க? கருப்பு உடை அணிஞ்சுக்கிட்டு சட்டசபைக்கு வாங்கன்னா கடுப்பு அடைய முடியாதுன்னு போயிருக்கீங்க நாடாளுமன்றத்துக்குள்ளார. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? அப்போ உங்களோட நிர்பந்தின் காரணமா தான் நீங்க வக்பு வாரத்துக்கு மற்றதெல்லாம் பண்றீங்க. இதுக்கு முன்னால வந்து சிஏஏ சட்டத்துக்கு ஓட்டு போட்ட ஆளு தானே நீங்க. நீங்க தான் நடைமுறைக்கு ஓட்டு போட்டு வந்தீங்க. அது கூட்டணி தர்மத்துக்காக. இப்போ கூட்டணியில இல்லையே. இப்ப இல்லைன்னாலும் வண்டி ஓடாது. நீங்க வக்பு வாரியத்துக்குலாம் நீங்க ஆதரிச்சு பேசிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க வண்டி இருக்கிறது ஒண்ணும் இல்லாம போடும். முஸ்லீம்கள் மட்டும் இல்ல, இருக்கிற எந்த இந்துக்களும் உங்களை மதிக்க மாட்டாங்கிறதுனால தான் அவங்க நிலைப்பாடு எடுத்துக்கிறாங்க. இப்ப இசைஞானி இளையராஜா அவரு ராஜ்யசபா எம்பியா இருக்காரு, நியமன எம்பியா இருக்காரு. அவரும் கூட வந்து வாக்களிச்சாரா இல்லையான்னு ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. இப்ப நியமிக்கப்பட்டவர்களுக்கு வாக்கு இல்ல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து அவர் அதுல கலந்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இது வரைக்கும் போவாதா சாமி எதுக்கு அங்க போய் உட்காந்தாரு அன்னைக்குன்னு? இந்த பக்கமே போறதில்ல. அவரு எப்போ போறாரு? இவ்வளோ பிரச்சனை போகுது. அவர் போறதுக்கு நாள் ராத்திரி 2 நாள் ராத்திரி முழுக்க நாடாளுமன்றம் ஸ்தம்பிக்குது. ராத்திரியில வாதம் பண்றாங்க, பிரச்சனை சண்டை சச்சரவா போகும்போது. அப்ப அவர் அங்க ஏன் போனாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இவ்வளவு நாள் போகாதாரு, இவ்வளவு சர்ச்சையான பிரச்சனை இருக்கும்போது ஏன் போனாருன்னு இருக்குல்ல. அவருக்கு ஓட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல. ஒருவேளை ஓட்டு போடலான்னு போயிருக்கலாம், இல்லைங்கிறதுனாலதான் போடாம வந்துட்டாரோ என்னமோ தெரியல. போட்டிருப்பாருங்கிறீங்களா? இல்ல இருந்திருந்தா போட்டிருப்பாரு தெரியல. ஏன்னா அவர் அம்பேத்கரை மோடி ஒப்பிட்டு பேசுறதுக்கு அப்புறம் மோடியை பத்தி நிறைய பேசிட்டாரு. அதுக்கப்புறம் அம்பேத்கர்ங்கிற வார்த்தை அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட அவர் பேசல. அதனால அவர் மோடிக்காக செய்யற வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு வேற இப்போ சிம்போனி எல்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கு பிற்பாடு நிறைய அவரை பத்தியான விருது அவரே நிறைய பேசுறாரு. நிறைய பிரஸ்ல எல்லாம் கூட்டு அவரும் பேசுறாரு, அவங்களும் அவரை பத்தி பேசுறாங்க, அவரும் அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப அடுத்த கட்டமா அவருக்கு வேற ஏதோ ஒண்ணு தேவைப்படுது, ஒரு அங்கீகாரம் தேவைப்படுறதா அவர் கருதுறாரு. அது பாரத ரத்னாவோ அல்லது வேற ஏதோ தேசிய அளவில் ஒரு தனக்கான ஒரு முக்கியத்துவத்தை அவர் எதிர்பார்க்கிறாரு, ரொம்ப தீவிரமா எதிர்பார்க்கிறாரு. அதன் காரணமாக கூட போய் இதுக்கு ஓட்டு போட்டா அதாவது கொடுப்பாங்களோ அப்படின்னு கூட ஒரு கண்ணோட்டம் அவர்கிட்ட. அதுக்கு அவர் சரியான நபர் தானே. எதுக்கு? அது சரியான நபர் தான். ஆனா இவர்கள் சரியான நபர்கள் இல்லை கொடுக்குறவங்க. எவங்கிட்ட வேணுமாலும் வாங்கலாம்னு நினைக்கிறது ஒரு சரியான நபருக்கான அடையாளமும் கிடையாது. அவர் இசைத்துறையில் சரியான நபரா இருக்கலாம், ஆனா யாருக்கிட்ட எது வேணுமாலும் வாங்கிக்கிறது தான் நோக்கமா இருக்கணும் போது அவரும் ஒரு சரியில்லாத நபரா மாறிடுறாருல்ல. நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு நன்றி, வணக்கம்.